நகைக்கடைக்கு ஆசையில் இன்னைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம். திருடன் வீட்டில் இருந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ மனோஜ் வந்துடுறாங்க. அப்போ மனோஜ் கையிலேருந்து திருடன் தப்பிச்சு போயிடுவான். அவனை பிடிக்க முடியாமல் போயிடுது மனோஜால். அவன் வீட்டில் இப்போ ஒரு மாதிரி கவலையாக உட்காந்துட்டு இருக்கான். என்னடா நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வர்றப்போ ஏன் மனோஜ் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இப்படி தான் திருடன் திருடிட்டு போயிட்டான் நகையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனால் மனோஜோட அம்மாவுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷம். அதில் மீனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ நகை போச்சு, நான் இப்போ என்ன பண்ணுவேன் சீதாவோட கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துக்கும் ஒரு யோசனை வருது. என்னன்னா மனோஜே இந்த நகையெல்லாம் திருடிட்டு இல்லை திருட திருடிட்டான்னு சொல்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் இல்லை அந்த பார்லர்காரி எடுத்துட்டு இல்லை இப்படி மறைக்கிறாங்களோ 2 பேரும் சேர்ந்துட்டு அப்படின்னு யோசிக்கிறான் முத்து. அதை டைரெக்டாகவும் கேட்டுடுறான், நீ எடுத்துட்டு தானே சொல்கிற திருடன் எடுத்துட்டான்னு சொல்லி அப்படின்னு. ஐயோ நானெல்லாம் அந்த மாதிரி பண்ணலப்பா, நான் நகையை நான் எதுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இப்போ உன் பொண்டாட்டி மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது, நீ வேணா அவளை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா ஐயோ விடுங்க, யார் நிஜமாலே திருட எடுத்துகிட்டு போயிருந்தா என்ன பண்ணுறது, விடுங்க, நான் இப்போ என்ன பண்ணுறது, அடுத்தது கல்யாணத்துக்காக வச்சுருந்ததெல்லாம் நான் இப்போ எப்படி நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வர ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.